சென்னை அடையாறில் புதிய வணிக வளாகத்தில் போதுமான கழிப்பறை வசதி செய்து கொடுத்த பிறகே பழைய வணிக வளாகத்தை இடிக்க வேண்டும் என வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடையார் இந்திரா நகரில் புதியதாக கட்டப்பட்ட வணிக வளாகத்தில் 80 கடைகள் உள்ள நிலையில் அடிப்படை வசதியான கழிப்பறை போதுமான அளவில் இல்லை என வணிகர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் பழைய வணிக வளாகத்தில் உள்ள 10 கழிப்பறைகளை தான் பயன்படுத்தி வந்ததாகவும் இது இடித்தால் எப்படி 80 கடைகளில் பணிபுரியும் அனைவரும் கழிப்பறையை பயன்படுத்த முடியும் என கேள்வி எழுப்பினர். புதியதாக 2 கழிப்பறைகளை மட்டுமே கட்டி கொடுத்துவிட்டு பழைய வணிக வளாக கட்டடத்தை இடிக்கப் போவதாக அதிகாரிகள் கூறியதாக வணிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனை கண்டித்து மாநகராட்சி வணிக வளாக கடை உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் வணிகர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது கூடுதலாக புதிய கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தந்த பிறகே பழைய கட்டடத்தை இடிக்க வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை விடுத்தனர். இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்தாண்ட பக்கத்தில் ஒரு ஃபுட்டு வில்லேஜ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கார்பரேஷன்லேருந்து அப்ரோச் பண்ணி 9வது மாதம் எங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. சரி, நல்ல விஷயம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஆதரவு கொடுத்து அங்கே உள்ள ஒரு 9 கடையை இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னோம். அந்த ஃபுட்டு வில்லேஜ் கட்ட போகிற இடத்துல ரெஸ்ட் ரூமு, வாட்டர் டேங்கு எல்லாமே அந்த பக்கம் இருக்குது. அதை ஷிஃப்ட் பண்ணி இந்த பக்கம் எங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் டெமாலிஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் எல்லாமே சங்கத்து மூலியமாக முடிவு எடுத்து சொல்லியிருந்தோம். இப்போ என்னன்னா, எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு கொடுக்காம அவங்களும் ப்ராப்பராக டெமாலிஷ் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காமல் பெரிய புல்டோசரை வச்சு இடிக்க வராங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இது ஏதோ முறைகேடு நடக்கிறது மாரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்கு. ஏகிட்ட டெமாலிஷ் ஆர்டர் கேட்டால் நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும் சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான வார்த்தையில் அவர் ஏஐ பேசுகிறாரு. அதாவது இந்த கட்டடம் கார்பரேஷன் கட்டடத்தில் சுமார் 80 கடைகள் இருக்கு. அதில் பணியாட்கள், கஸ்டமர் எல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு 5000 பேர் வந்துட்டு போகிற இந்த இடத்துல சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாமல், பராமரிப்பு இல்லாமல், இவ்வளோ நிர்வாக சீர்கேடு. நாங்கள் பல முறை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். பல முறை நாங்களும் எங்கள் சொந்த காசு போட்டு நாங்கள் எல்லாம் பராமரிச்சுட்டு வரோம். இது பராமரிப்பு நல்லா இருந்தால் மக்கள் இன்னும் நிறைய நல்ல இங்கே உள்ள கடைகளுக்கு நல்ல வியாபாரம் நல்லா இருக்கும். எல்லாருமே ஆர்வமாக வாடகை கட்டுறதுக்கும் ரெடி ஆகும். எந்தவித பராமரிப்பும் இல்லாத பட்சத்தில் நாங்கள் கஸ்டமர் உள்ளே வர்றது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு.